வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் வீட்டிலையே சாஃப்டான பனீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பாலை திரைய வச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வச்சு அரிக்கணும். அதுக்காக ஒரு அரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த அரிப்பு மேலே ஒரு காட்டன் துணி இல்லைனா ஒரு மஸ்லின் க்ளாத்தை போட்டுடலாம். நான் காட்டன் துணி யூஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பாலை திரைய வைக்கிறதுக்காக நான் இங்கே 4 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 4.5 டேபிள் ஸ்பூன் போல் இருக்குது. நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வினிகரோட ஸ்மெல்லு ரொம்ப இருக்கும். அதனால் நான் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பனீர் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். இப்போ பாலை கொதிக்க வச்சிடலாம். இப்படி அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதில் லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திரைய வச்சிடலாம். இப்போ நான் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக திரைய ஆரம்பிச்சிட்டு இப்போது மிச்சம் இருக்கிற லெமன் ஜூஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நாம் எடுக்கிற பாலை பொறுத்து நம்ம சேர்க்க வேண்டிய லெமன் ஜூஸோட அளவு மாறுபடும். எனக்கு இங்கே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் தேவைப்பட்டுச்சு. இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாலெல்லாம் நல்லா திரஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் இதை வடிகட்டிடலாம். நம்ம பாலை அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்ததுனால அடி பிடிக்கலை. இப்போ பனீரை தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் பனீரை அரிப்பு மேலே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்த லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகரோட டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ பனீரை அந்த துணியோடு சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் உள்ள தண்ணியை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அரிப்பில் வச்சு மறுபடியும் இப்படி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த அரிப்புக்கு கீழே ஒரு தட்டை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த பனீர் மேலே ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சிடலாம். நான் இங்கே சப்பாத்தி கல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 1.5 மணி நேரம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள் பனீர் வந்து சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சதுர வாக்கில் கட் பண்ண போகிறேன். இப்போது எல்லாம் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.